Praise the Lord Jesus. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த காலை நேரத்தில் இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுவோம். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோமா? இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் மிகவும் நல்லவர். எல்லாம் சொல்லுவோமா? நீர் மிகவும் நல்லவர். ஹல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர் அப்பா. இயேசுவே எங்களையும் மட்டும் நடத்தி வந்தீரே, எங்களையும் மட்டும் நடத்தி வந்தீரே, எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரே. உமக்கு கோடி கோடி நன்றி ராஜா, உமக்கு கோடி கோடி நன்றி ராஜா, உமக்கு கோடி கோடி நன்றி ராஜா. இந்த ஆண்டவரே 2021 எங்களை காலடி எடுக்க வைத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 2021 தேவரீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற வாக்கு தத்தத்திற்காக நன்றி. எல்லாம் சொல்லுவோமா? எங்களுக்காக நீங்க ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற வாக்கு தத்தத்திற்காக நன்றி. எல்லாம் சொல்லுவோம், அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஏதோ ஒரே நாள்ல ஆயத்தமாகி விடவில்லை. பல மாதங்களுக்கு முன்பாகவே, பல மாதங்களுக்கு முன்பாகவே இதுதான் வார்த்தை என்று சொல்லி அவர் இந்த திருச்சபைக்கு, இந்த சபைக்குள் வந்து நிற்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு என்று அவர் ஆயத்தப்படுத்தின வார்த்தைகள், தேவன் ஆயத்தப்படுத்தின வார்த்தைகள், இந்த மந்தைக்கான வார்த்தை. ஹல்லேலூயா, நம்முடைய வார்த்தைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இது ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல. ஆமா, ஒரு ஊழியக்காரர் ஆண்டவரே மனுஷீகத்தில் கொண்டு வந்த வார்த்தை அல்ல. தேவாதி தேவன் ஆண்டவரே, ஏக சக்கராதிபதி ஆண்டவரே, அநாதியாயிருக்கிற தேவ ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே வெளிப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. இது உம்முடைய வார்த்தை, உம்முடைய வார்த்தை சத்திய ஆண்டவர், உம்முடைய வார்த்தை சமூலமும் சத்தியமாய் இருக்கிறது, உம்முடைய வார்த்தை சத்தியமாய் இருக்கிறது. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. இந்த 2021 எம் தகப்பன் எங்களுக்கு வைத்திருக்கிற வார்த்தையை நாங்கள் இப்பொழுதும் பெற்றுக்கொள்ள உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நீர் எங்களுக்கு இந்த ஆண்டுல வைத்திருக்கிற வார்த்தையை பெறுவதற்கு முன்பாகவே உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல கைகளை தட்டி ஆமாப்பா, உமக்கு நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா. இந்த ஆண்டு தேவன் திருச்சபைக்கு தருகிறதான வார்த்தை, ஆமா, நன்மையின் ஆண்டு. ஹல்லேலூயா, the year of goodness. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நன்மையின் ஆண்டு, நன்மையின் ஆண்டு. எல்லாரும் டிக்ளேர் பண்ணுவோம், எல்லாரும் டிக்ளேர் பண்ணுவோம், எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோம், நன்மையின் ஆண்டு, நன்மையின் ஆண்டு, நன்மையின் ஆண்டு. the year of goodness. ஹல்லேலூயா. ஆமா, year of goodness. ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். இயேசுவே உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா, நீர் எங்களோடு கூட தொடர்ந்து இடைப்பட்டு இந்த வார்த்தையின் ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள, ஆமாப்பா, நீர் எங்களோடு கூட இடைப்பட எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தருக்கு நாம் வார்த்தைக்கு கனம் கொடுத்து எல்லாரும் சேர்ந்து வாசிக்க வேண்டும். எல்லாரும் அவருடைய மகிமைக்காக, அவருடைய மகிமைக்காக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கனத்தை தந்து நாம் நின்று வாசிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 65 சங்கீதம் 11 வசனம். Book of Psalms chapter 65 verse 11. எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 65 சங்கீதம் 11 வசனம். Let's join together and read this verse. Psalm chapter 65 verse 11. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர்,
உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. You crown the year with your goodness and your paths drip with abundance. அல்லேலூயா. Hallelujah. திரும்ப ஒரு தடவை வாசிக்கலாமா? நான் ரொம்ப சின்னதா இருக்குதா, சீக்கிரம் முடிஞ்சிருது. நான் சேர்ந்து வாசிப்போன்னு. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறே, உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஆமென். Hallelujah. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? Let's shout loud and say Hallelujah. 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 Praise the Lord. கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் அமருவோம். Jesus. இந்த காலை நேரத்திலும் கூட உங்களுக்கு முதலாவது என்னுடையதான புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Even in the morning, I would like to wish you a happy new year. Praise the Lord. Amen. Hallelujah. இந்த 2021க்குள்ளே பிரவேசித்ததான நாம் அநேக நன்மைகளை இந்த ஆண்டிலே பார்க்க போகிறோம். We people who have entered into this year, new year 2021, we are going to see lot of goodnesses in this new year. Hallelujah. 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 எல்லாரும் சந்தோஷமா ஒண்ணுன்னு சொல்லணும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். 2020 முடிவடைந்தது. Let's all raise your hands and join together and say 2020 has ended. Hallelujah. Hallelujah. 2020 முடிந்தது. 2020 has ended. Hallelujah. Hallelujah. கடந்த 12 மாதங்களும் என்னவெல்லாம் நடந்தது என்று சொல்லி சிலருடைய மனதிலே இப்பொழுது ஒரு கற்பனையாக ஓடிக்கொண்டு இருக்கலாம். Some might have been thinking what all happened in the past 12 months in this time. சிலருக்கு அநேகமான நல்ல சாட்சிகள் அந்த 12 மாதங்களில் உண்டாயிருந்திருக்கலாம். Some could have experienced or witnessed good things in their life during the year 2020. ஆமா, சிலருக்கு அவர்கள் சந்தித்ததான போராட்டங்கள் அது நினைவுக்கு வரலாம் இந்த நேரத்தில். For some, the challenges they have met during 2020, you would remember those things this time. Hallelujah. Hallelujah. அல்லது சங்கீதக்காரர் இப்படியாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார். Or the psalmist says like this. சங்கீதம் 31வது சங்கீதத்திலே 10வது வசனம் சொல்லுகிறது. In the Psalms chapter 31 verse 10 says like this. என் வருஷங்கள் தவிப்பினால் கழிந்து போயிற்று. My life is consumed by anguish and my years by groaning. Hallelujah. Hallelujah. கடந்த 2020ல அநேகருடைய வாழ்க்கையில பலவிதமான தவிப்புகள் இருந்தது. In the year 2020, most of our lives were surrounded by suffering. Hallelujah. Hallelujah. உண்மையா இல்லையா? Is it true or not? ஆமென். Amen. அநேகருக்கு வியாதிகள், போராட்டங்கள், வறுமைகள், வேலையில்லாத சூழ்நிலைகள், எவ்வளவோ காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். There are a lot of challenges, pains, sufferings. We did not have job. We could keep listing it and the list never ends. Hallelujah. Hallelujah. அல்லது சங்கீதக்காரர் இன்னொரு வார்த்தையும் சொல்லுகிறார். And the psalmist says another word as well. சங்கீதம் 90வது சங்கீதத்திலே 4வது வசனம் சொல்லுகிறது. Chapter 90 of Psalm verse 4 says like this. ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Our life just went away like a story. Hallelujah. Hallelujah. 2020 ஒரு கதை போல எத்தனை பேருக்கு இருந்தது? How many of us feel that year 2020 just went like a story? Hallelujah. சிலருக்கு ஒரு கதை மாதிரியே இருந்துச்சு. ஆரம்பிச்சதுல இருந்து முடியற வரைக்கும் இது நம்ம கதை தானா? Hallelujah. It was just like a story from the beginning till end. We were surprised whether it is our story or what. Hallelujah. ஆனால் சிலருக்கோ அந்த ஆண்டு மிக சிறந்த ஆண்டா இருந்தது. But for some people the year 2020 has been a very good year. Hallelujah. Hallelujah. ஆனால் மற்றவர்களுக்கோ அது மிகவும் மோசமான ஆண்டா இருந்தது. But for the rest of the people it has been a very bad year. Hallelujah. இப்படி இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகலாம். This list keeps continuing. Hallelujah. ஆனால் இந்த ஆண்டிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? But in this year what is the promise that the Lord has given to us? தேவன் இந்த வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறார். The Lord is going to crown this year with his goodness. Hallelujah. நல்ல இது சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த நாள் மாத்திரம் இல்ல, இந்த வருஷம் முடியும் வரைக்கும் நம்முடைய நாவிலிருந்து இந்த வார்த்தை பிரியவே கூடாது. Let's keep repeating these words and let this word let it not move away from our lips. Hallelujah. Throughout this year. Hallelujah. இந்த வருஷம் முழுசும் இந்த வார்த்தையை நாவை விட்டு விலகவே கூடாது. All throughout this year this word should not move away from my mouth. Hallelujah.
சொல்லுங்க, கைகளை உயர்த்தி, நான் இந்த ஆண்டிலே நன்மையை காண்பேன். Raise your hands and declare that this year I will see the goodness of the Lord. அல்லேலூயா. திரும்ப சொல்லுங்க, நான் நன்மையை காண்பேன். Tell once again that I will see goodness in my life. Shout and say that I will see the goodness in my life. உரத்த குரலில் சொல்லுங்கள், நான் நிச்சயமாக தேவனுடைய நன்மையை இந்த ஆண்டில் காண்பேன். Hallelujah. 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 Praise the Lord. Amen. Amen. அதாவது என்னன்னா, இந்த ஆண்டை அவர் நன்மையினால முடிசூட்டுகிறாராம். The word says like this, that the Lord is going to crown this year with his goodness. Hallelujah. முடிசூட்டுகிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? When he is crowning, it means, what does that word mean? Hallelujah. முடிசூட்டுகிறார்னா என்ன அர்த்தம்? What do you mean when God crowns you? Hallelujah. ஆங்கிலத்துல கிரீடம் அப்படின்னு இருக்கிறது. அப்போ இந்த வருஷத்தை நன்மை என்கிற கிரீடத்தினாலே நம்மை அவர் முடிசூட்டுகிறார். In English version it is said as crown. The Lord is going to put that crown on your head. Hallelujah. ஆமா, கிரீடம் யாருக்கு சூட்டப்படும்? To whom the crown will be worn upon? ஆமா, ஒன்று ராஜா இல்லனா ராணியா இருக்கணும், இல்லனா பேரரசர்களா இருக்கணும். இப்படிப்பட்டவர்களுக்கு தான் கிரீடம் சூட்டப்படும். Only if you are a king or a queen, then the crown will be given to you. Hallelujah. அப்படி இல்லன்னு சொன்னா, ஏதாவது விளையாட்டு துறையில நம்ம ஜெயிச்சோம் அப்படினு சொன்னா கிரீடம் அல்லது கிரீடத்துக்கு ஒத்த ஒரு காரியத்தை நமக்கு சூட்டப்படும். Otherwise, in the sports ground, if you have won something, then that crown will be given to you, or something equivalent to the crown will be given to you. ஆனால் ஒன்று அறிந்து கொள்ளுங்கள், இந்த கிரீடம் எல்லாம் நிரந்தரமான ஒன்று அல்ல. But remember one thing, all these crowns which you get in this world is not permanent. Hallelujah. ஏன் சொன்னா, இந்த ராஜா மண்டையை போட்டு அடுத்த ஒரு ராஜா என்ன செய்யலாம்? அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ராணி மரித்து விட்டால் அடுத்த ராணிக்கு சூட்டப்படும். இவர் தோல்வி அடைந்து விட்டால் அடுத்து வெற்றி பெறுகிறவர்களுக்கு அந்த கிரீடம் போய்விடும். Because when this king or the queen passes away, the crown will go to the next person. Likewise in sports, if somebody breaks the record, then the next person will get the crown. ஆனால் தேவன் தருகிறதான இந்த நன்மையின் கிரீடம், இது அவர் எடுக்க மாட்டாரு. எப்பொழுதுமே நிரந்தரமாய் எனக்காக சூட்டப்பட்ட ஒரு கிரீடம் இது. But this crown of goodness which God gives us, it will be very permanent with us. It will never go away from our hands. Hallelujah. திரும்ப சொல்லுங்களேன், எனக்கு இன்றைக்கு அவர் சூட்டின இந்த நன்மையின் கிரீடம் என்னை விட்டு போகாது. சொல்லுங்க ஆமென். Let's all say it once again, the crown of goodness which God has given us this year, it will not go away from me. Amen. Amen. நான் இன்னும் அதிகமா எதிர்பார்க்கிறேன் உங்ககிட்ட. Hallelujah. I expect more from you. Hallelujah. ஆமா, இந்த நன்மையின் கிரீடத்தை என்கிட்ட இருந்து எடுக்க மாட்டாராங்க அவரு. The Lord will not take away the crown of goodness from me. Hallelujah. Hallelujah. ஆமா, தேவனால் முடிசூட்டப்பட்டது என்பது நிரந்தரமான ஒன்று. If it is crowned by God, then it is going to be permanent. Hallelujah. அது பாக்கியமான ஒன்று. It is a great blessing. Hallelujah. வேதத்துல வாசிக்கும் போது அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 65:11 அவர் நன்மையினால் இந்த ஆண்டை முடிசூட்டுகிறார். That is what is mentioned in Psalm 65:11. The Lord is going to crown this year with his goodness. Hallelujah. Hallelujah. வேதாகமத்துல இன்னும் अनेक கிரீடங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. In the Bible there are other crowns which are mentioned as well. Hallelujah. நான் உங்களுக்கு வேகமாய் அதையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். I would like to quickly point you all the crowns which is mentioned in the Bible. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, in the letters of 2 Timothy chapter 4 verse 8, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதற்கொண்டு எனக்கு என்ன இருக்கிறது? நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நல்ல போராட்டத்தை போராடி நான் பரலோகத்துக்கு போகும் பொழுது என் தேவன் எனக்கு என்ன கிரீடம் தருகிறார்? நீதியின் கிரீடம் தருகிறார். It says that I did a good fight and I kept the faith and God has given me a crown of righteousness. Hallelujah. இரண்டாவது ஒரு கிரீடம் சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். The second crown which is mentioned in the Bible is யாக்கோபு புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். In the book of James chapter 1 verse 12, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சோதனையை சகித்து உத்தமன் என்று விளங்கும் போது ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. For the person who perseveres the trial and who passes the test, for them the God gives crown of life. Hallelujah. Hallelujah. இரண்டாவது கிரீடம் எதுக்குன்னு சொன்னா, இந்த உலகத்துல இருக்கிற சோதனை எல்லாம் ஜெயிக்கிறவங்களுக்கு தேவன் அடுத்த ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார். The second crown which is the crown of life, God gives to those people who passes the test. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Amen. மூன்றாவது ஒரு கிரீடத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். I would like to share the third crown with you. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். In the book of Isaiah chapter 61 verse 3,
சீயோனிலே துயரப்பட்டவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் என்கிற கிரீடத்தை கர்த்தர் தருகிறார். For those who grieve in Zion, to bestow on them a crown of beauty instead of ashes. ஹalleluya. Hallelujah. அப்ப பாருங்க, துயரப்பட்டவர்களுக்காக தேவன் ஒரு மகிழ்ச்சி என்கிற கிரீடம், நான் அங்க சொல்லப்பட்டிருக்கு சிங்காரம் என்கிற ஒரு கிரீடத்தை தருகிறார். For those people who've been grieving, God has kept a crown of beauty this year. ஹalleluya. உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் இருக்குதான்னு தெரியல. சிங்காரம்ன்ற ஒரு கிரீடமா. ஹalleluya. The Lord has kept a crown called as crown of beauty for all of us. Amen. Hallelujah. Praise the Lord. 1 கொரிந்தியர் 4வது ஒரு கிரீடம், 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 25வது வசனம். The fourth crown is mentioned in 1 Corinthians chapter 9 verse 25. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அழிவில்லாத கிரீடம். It is mentioned as an eternal crown. ஹalleluya. ஆமா, அழிவில்லாத ஒரு கிரீடத்தை எனக்கு சூட்டுவாராம். The ஆமென். Lord will give a crown that will last forever. ஆமா, அடுத்த ஒரு கிரீடம் சொல்லுகிறது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். The next crown is mentioned in 1 Peter chapter 5 verse 4. மகிமையுள்ள வாடாத கிரீடம் என்று The சொல்லப்பட்டிருக்கிறது. crown of glory that will never fade away. ஹalleluya. அவர் வச்சிருக்கிற அந்த கிரீடம் என்ன செய்யாதான்? ஃபேட் அவுட்டே ஆகாது, வாடவே வாடாது. அப்படி ஒரு கிரீடத்தை தேவன் வைத்திருக்கிறார். The crown which God has kept in his hand for us is a crown that will never fade away. ஹalleluya. கடைசியா ஒரு கிரீடம் இருக்கிறது, ஏசாயாவுல 51ஆம் அதிகாரம் 11வது வசனம். The last crown which I want to mention is in Isaiah, book of Isaiah chapter 51 verse 11. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். Everlasting joy will crown their heads. ஹalleluya. நித்திய மகிழ்ச்சி என்கிற கிரீடத்தினாலே அவர் நம்மை முடிசூட்டுகிறார். The crown of everlasting joy will be given to us by God. ஹalleluya. Hallelujah. இத்தனை கிரீடங்கள் இருந்தும் இந்த ஆண்டிலே தேவன் நமக்கு தந்திருக்கும் கிரீடம் என்னன்னு சொன்னா நன்மையின் கிரீடம். ஹalleluya. All these different kind of crowns, the Lord wants us to give the crown of goodness for us this year. Hallelujah. Hallelujah. நல்ல சந்தோஷமா சொல்லுங்களேன், எவ்வளவு கிரீடம் இருக்குதுங்க. ஆனா இந்த வருஷம் எனக்கு தேவன் என்ன சூட்டி இருக்கிறாரு? சொல்லுங்க, நன்மையின் கிரீடம். There are many crowns here, but God is giving us a crown of goodness this year. Hallelujah. Hallelujah. Praise God. சொல்லுங்க, நான் நன்மையை காண்பேன். Raise your hands and say, declare that I will see the goodness. சொல்லுங்க, நன்மையை காண்பேன். I will see the goodness. நன்மையை காண்பேன். I will see the goodness. நன்மையை காண்பேன். I will see the goodness. இந்த 1ஆம் தேதியிலிருந்து அடுத்த நான் வரப்போகிற டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் நன்மையை காண்பேன். Starting from 1st of January till 31st of December. இன்று இரவு 12 மணியிலிருந்து வரப்போகிற 31ஆம் தேதி இரவு 12 மணி வரைக்கும் நன்மையை காண்பேன். Starting from 12 midnight till the 12th midnight of December 31st, I will see the goodness of the Lord in my life. ஆமென். Amen. நல்ல சந்தோஷமா சொல்லுங்க, ஆமென். Amen. நாம் ஒரு புதிய ஆண்டிலே காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். We have stepped into the new year. ஹalleluya. இந்த ஆண்டு முழுவதையும் நீங்களும் நானும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். We are going to make use of this entire year. ஹalleluya. என் வாழ்க்கை, என்னுடைய ஜீவியம், என் நேரம் எல்லாவற்றையும் இந்த நாட்களில் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். My life, my time and whatever is given to me in this year, I am going to make use of every opportunity. இந்த ஆண்டிலே என் மூலமாக ஒரு தாக்கத்தை உண்டாக்க வேண்டும். I am going to make an impact on this year. ஹalleluya. ஆமென் சொல்ல மாட்டீங்க? உங்க மூலமா எந்த ஒரு தாக்கமே வராதா? ஹalleluya. Praise the Lord. நிச்சயமா நம்ம மூலமாக ஒரு தாக்கம் ஏற்பட போகிறது. I hope you agree with me. You are going to make a great impact in this year. Hallelujah. Praise the Lord. நான் மாறாத பட்சத்தில் எதுவும் மாறாது. If I do not change, then the things around me is not going to change at all. Hallelujah. Hallelujah. இதுக்கு இடையிலே நீங்களும் நானும் சிந்திக்க 2 காரியங்களை முன்பாக வைக்கிறேன். In between these, I would like to mention 2 points for us to meditate. Hallelujah. To think. To think. Hallelujah. Praise the Lord. Amen. அல்ல முதல் காரியம், கடந்த ஆண்டிலே நீங்கள் நியமித்த லெக்குகளை எல்லாம் நிறைவேற்றி முடித்து விட்டீர்களா? The first thing is just recollect, have you accomplished all the goals which you have set for yourself in the last year? ஆமா, கடந்த வருஷம் இதெல்லாம் பிளான் போட்டீங்களா? அதெல்லாம் முடிச்சிட்டீங்களான்னு கேக்குறேன். Have you accomplished all those plans which you have put for the last year? இல்லனா இரண்டாவது ஒரு கேள்வி, கடந்த ஆண்டிலே நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன? Second point which I want to share is, what are the lessons which you learned during the last year? Hallelujah. Hallelujah. ஏதாவது பாடம் கத்துக்கிட்டீங்களா போன வருஷம்? Have you learned any lessons during the last year? Hallelujah. உங்களை தான் கேக்குறேன், ஏதாவது பாடம் கத்துக்கிட்டீங்களா? Have you learned any lesson during the last year? Hallelujah. Hallelujah. Praise the Lord. கர்த்தர் சொல்றாரு,
நீங்கள் மீண்டும் துவங்குங்கள், காலம் தாமதமாகவில்லை. The Lord is asking you to do it once again and it is not late anymore. அல்லேலூயா. மீண்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க. கர்த்தர் இந்த புதிய ஆண்டில் உங்களோடு கூட இருக்கிறார். Start it once again. It is never too late and the God is with you. ஆமா, இந்த ஆண்டிலே அதை இன்னும் சிறப்பாக செய்து முடிக்க தேவன் ஒரு வாய்ப்பை உங்களுக்கு தருகிறார். This year God is giving you an opportunity to do it far better than the last time. அல்லேலூயா. Hallelujah. ஒரு புதிய சகாப்தத்தை நீங்களும் நான் உருவாக்க போகிறோம். You and I together we're going to start a new era. ஒரு புதிய நம்பிக்கையோடு கூட துவங்குவோம். With lot of new hope we're going to start this new era. நீங்களும் நானும் புதிதா இந்த ஆண்டிலே சாதிப்போம். In this new year we're going to achieve great things. அல்லேலூயா. Amen. எத்தனை பேர் புதுசா சாதிக்கலாம்னு நினைக்கிறீங்க? How many of us think that we're going to achieve new things in this new year? ஐயையே, கையை உயர்த்துங்க நல்லா. அப்ப நான் விட மாட்டேன், கீழே வந்துருவேன். ட்ரில் மாஸ்டர் இன்னைக்கு நான் புதிதாய் சாதிப்பேன். Raise your hands and say I'll achieve great things. அல்லேலூயா. புதுசா சாதிப்பேன் சொல்லுங்க. அல்லேலூயா. I will ஆமென். achieve great things in this new year. ஆமென். Amen. அல்லேலூயா. ஆமா, ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய வாழ்க்கையில நிறைய பாடம் கத்துக்கிட்டோம்ல, அந்த பாடங்களை கொண்டு இந்த புதிய ஆண்டிலே காலடி எடுத்து வைப்போம். Every year we have been learning a lot of lesson and with all those lessons learned we're going to step into this new year. அல்லேலூயா. Amen. சிலருக்கு இந்த வருஷத்துல சில ரெசல்யூஷன்ஸ் எடுக்கணும்னு அவங்களுடைய மனதில் விருப்பம் உண்டு. For some they would like to take some resolutions when they enter into this new year. அல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானம் எடுத்துக்கிறீங்க? How many of you have taken decisions and resolutions as you entered into this new year? ஒரு கையும் பார்க்கலையே நான். I don't see any hands raising. அல்லேலூயா. என்ன அப்படின்னு சொன்னா, சிலருக்கு சில தீர்மானங்கள் எடுப்பாங்க. இந்த கெட்ட பழக்கத்தை இந்த வருஷம் நான் விட்டுறணும். For some the decisions would be like this, I would like to leave this bad habit in this new year. சிலருக்கு இந்த வருஷத்திலாவது நான் ஒரு நல்ல பெற்றோராய் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் Some எடுப்பார்கள். would take resolutions to be a good parent at least this year. சிலருக்கு நான் இந்த வருஷமாவது ஒரு நல்ல கணவனாய் நல்ல மனைவியாய் வாழ வேண்டும் என்று தீர்மானம் எடுப்பார்கள். Some would take resolutions to be a good husband or wife this year. அல்லேலூயா. இப்படி பல தீர்மானங்கள் எடுக்கிறோம். Likewise we would take many decisions. அல்லேலூயா. நல்ல தீர்மானங்கள் தான். All these decisions are good decisions. ஆனால் சில வாரங்களுக்குள்ளே அந்த தீர்மானங்கள் எல்லாம் உடைந்து விடுகிறது. But all these resolutions are broken within few weeks of the year. அல்லேலூயா. இயர்ல இல்ல, within a month. Within a month all these resolutions are broken. அல்லேலூயா. எங்க போகிறது? நம்ம பல மாசங்கள் within a month. அதாவது இந்த மாசத்திலேயே இன்னும் 16 நாள் தாண்டுமா தெரியல. We are not able to hold it for months. Even within a few weeks we are breaking all these resolutions. அல்லேலூயா. Hallelujah. ஆமென். Amen. Praise the Lord. ஆமா. அப்ப இந்த புதிய ஆண்டிலே நீங்களும் நானும் ஒன்றை செய்ய வேண்டும். In this new year both of us, you and me, have to do one thing. one thing. அல்லேலூயா. இத செஞ்சா நீங்களும் நானும் நன்மையை பார்க்கலாம். When we do this one thing, then we will see the goodness of the Lord in our life. எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு, பாஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர் சீக்கிரம், எவ்வளவு நான் ரகசியத்தை காத்திருப்பீங்க அப்படின்னு இருக்குது. How many of you are very eager to listen to that one thing? I want to do that one thing for this new year. ஆமா, சொல்லும் கர்த்தாவே, அடியேன் கேட்கிறேன். அத மாதிரி நாங்க ஆவலோட வந்திருக்க. எவ்வளவு நேரம் புதிர் போட்டு பேசுவீங்க, சீக்கிரம் சொல்லுங்க பாஸ்டர் அப்படி. How many of you are filled with eagerness to say, come on, tell me soon, I want to listen and to do that in this new year? அப்படியா? அப்ப பாருங்க, உங்களுக்கு நான் முதல் காரியமா சொல்றேன். ஏசாயாவுல வாசிக்கும் பொழுது 43வது அதிகாரத்துல 18-19 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. If you are so interested, let me share this with you in the book of Isaiah chapter 43 verse 18 and in 19. அங்க சொல்றாரு, முந்தினவைகளை நினைக்காத, பூர்வமானவைகளை சிந்திக்காத, இதோ நான் புதிய காரியங்களை செய்து இப்பொழுதே அது தோன்றும், இதை நீ அறியாயோ? நான் வனாந்தரத்திலே வழியையோ அவாந்தர வெளிகளை உனக்கு ஆறுகளையும் உண்டாக்குவேன். அல்லேலூயா. Forget the former things, do not dwell in the past. See, I am doing a new thing, now it springs up. Do you not perceive it? I am making a way in the desert and the streams in the wilderness. Hallelujah. Hallelujah. இந்த வருஷத்துல நன்மையை பார்க்கணும்னா முதல் காரியம் என்ன செய்யணும்? If you want to see goodness in your life this year, what should you do? கடந்த வருஷமோ என்னெல்லாம் உங்க மனசுல இருந்துச்சு எதுமே இருக்க கூடாது இனிமேல். Whatever was there inside your heart last year, it should not be carried forward to this year. ஆமா, erase பண்ணிரணும். You will have to erase everything from your mind. delete பண்ணிரணும். You will have to delete it. escape ஆயிரணும்.
அதிலிருந்து நீங்கள் தப்பித்து வெளியே வந்து விட வேண்டும். அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா Hallelujah. நல்ல சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Let's all gladly join together and say hallelujah. அல்லேலூயா Hallelujah. ஆமா, ஏன் முந்தினவைகளை நினைக்க கூடாதுன்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார்? Why is the Lord saying us not to think about the former things? அல்லேலூயா. ஏன் சொன்னா முந்தின ஆண்டு முழுவதும் தோல்விகள், சோர்வுகள், பலவீனங்கள், கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், இப்படி 1008 பிரச்சனை இருந்துச்சுங்க. Because in the past year there were a lot of confusions, there were a lot of defeats, failures, there were a lot of sadness in our life during the last year. இதையெல்லாம் தூக்கிட்டு நான் இந்த புது வருஷத்துல ஓடணும்னா என் வேகத்தை அது குறைத்து விடும். If I have to carry all this burden and run in this new year, it is going to bring down my speed. அல்லேலூயா. எத்தனை பேர் வேகமா ஓடணும்னு நினைக்கிறீங்க? How many of you want to run fast this year? நீங்க ஆராதனை முடியும் பாஸ்டர் எவ்வளவு வேகமா ஓடுறேன்னு பார்க்கறேன். You complete this service, you will see how fast we are running back home. அல்லேலூயா. praise the lord. நான் வேகமா ஓடணும் இந்த வருஷம். அதுக்கு நான் செய்ய வேண்டியது என்னோட எல்லா பழையசெல்லாம் இருக்கு பாருங்களா, தேவையில்லாத அந்த மனசுல அதெல்லாம் தூக்கி கீழ வைங்க. அல்லேலூயா. If you run fast this year, then you'll have to keep all that which you're carrying in your heart, keep it down. அல்லேலூயா. கடந்த ஆண்டு நடந்ததை எல்லாம் மறந்துடுவீங்களா? Will you forget all the things which has happened in the previous year? நான் சொல்ல மாட்டீங்களா ஆமென்? No, none of us are telling amen for this இறங்கி one. வந்துருவேன். மறப்பீங்களா இல்லையா? அப்படி மறந்தாதான் நன்மை நடக்கும். Only when you forget the former things, then good things will start to appear in your life. அதனால தான் பிலிப்பியர் புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. That is what in letters to the Philippians chapter 3 verse 13 says like this. ஒன்று செய்கிறேன், நான் ஒரு காரியம் செய்றேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நான் நாடுகிறேன். One thing I do, forgetting what is behind and straining toward what is ahead. அல்லேலூயா. உங்களுக்கு நன்மை நடக்கணுமா, பின்னானவைகளை மறந்துருங்க. If you want goodness in your life this year, then forget whatever has happened in the last year. அல்லேலூயா. ஐயோ அவங்க அப்படி செஞ்சாங்களே, எனக்கு துரோகம் செஞ்சாங்களே, அவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்களே, அவங்க எனக்கு எவ்வளவு காரியங்களை செஞ்சிட்டாங்க, இது நடந்துச்சு அது நடந்துச்சு அப்படி போயிருச்சு இப்படி எதையுமே நினைக்காதீங்க. இந்த புதிய ஆண்டிலே எனக்கு முன்பாக இருக்கிறதை மட்டும் நான் பார்த்தா போதும். In the last year, Hallelujah. the last year you could have lost many things. A lot of people would have hurt you. Don't remember all those things. Drop everything and get into the new year. அல்லேலூயா. Hallelujah. இதை நான் செய்யவில்லை என்றால், If I do not do this thing, இந்த புதிய வருஷத்தில் வாழவே நான் தகுதி அற்றவன். I do not deserve to live in this new year. எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் தகுதி? இப்ப How many of you think that you deserve to live in this new year? எப்படி பாஸ்டர் பழச நினைக்காம வாழ முடியும்? How- அப்ப நாங்க தகுதியே இல்ல இந்த வருஷம் வாழ்றதுக்கு. How is it possible for us not to recollect whatever has happened in the last year? அல்லேலூயா. அப்ப அதுதான் உண்மைங்க. நீங்க அதை நினைச்சீங்கன்னா இந்த வருஷத்துல வாழ்றது வேஸ்ட். If you are thinking about the former things which has happened during the last year, then it is a waste to live in this year. அல்லேலூயா. நீங்கள் அதை மறப்பீர்கள் என்று சொன்னால் இந்த ஆண்டில் தேவன் உங்களுக்கு வைத்த தரிசனங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். If you forget the things which has happened in the former years, then God is going to make you see new things in this year. அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டிலே கடந்த ஆண்டின் நினைவுகளை எல்லாம் மறக்கக்கூடிய கிருபையை தேவன் இப்பொழுது உங்களுக்கு தர வேண்டும் என்று நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். This time I pray earnestly that God will give you the grace to forget the former things which has happened in the last year. அல்லேலூயா. மறந்துட்டீங்களா? Have you forgotten everything now? நான் உங்களுக்கு அதுக்காக தான் ஜெபம் பண்ணேன். வீட்ல இருந்து வரும்போது இந்த இவங்க உட்கார்ந்து இருக்கிற விசுவாசிகளுடைய மனதில் இருக்கிற பழைய நினைவுகள்லாம் எப்படி அழிப்பீங்களோ தெரியாது. எரேசர் வச்சு அழிப்பீங்களோ, ஒயிட்னர் வச்சு அழிப்பீங்களோ தெரியாது. ஆனா ஒண்ணு கூட மனசுல இருக்க கூடாது. When I started from home, this is what I prayed. I said to erase whatever has happened in the last year from every person's head. அல்லேலூயா. அல்லேலூயா. Hallelujah. ஆமென். அத வசனம் சொல்லுகிறது. 1 பேதுரு புத்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனம். In the letters to 1 Peter 5:7 says like this. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். Cast all your anxiety on him because he cares for you. அல்லேலூயா. Hallelujah. கடந்த வருஷம் நடந்ததெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்காம எல்லாவற்றையும் தூக்கி யார் மேல வச்சிருங்க? சொல்லுங்களேன், நல்லா வைப்பேன்னு சொல்லுங்களேன். Do not get confused of whatever has happened in the last year. Put all your burdens upon whom? கர்த்தர் மேல வைப்பேன்னு சொல்லுங்களேன். We should put our burdens upon God. நல்லா சொல்லுங்களேன். எல்லாத்தையும் அவர் மேல வச்சிட்டேன். I will put all my burdens upon the Lord. எல்லாம் அவர் மேல வச்சிட்டேன். அது இனிமேல் அதை பற்றி நான் யோசிக்க மாட்டேன். அப்படி Since I சொல்லுங்க. put all my burden upon him, I will not keep thinking about it. அல்லேலூயா. Amen. நம்முடைய தேவன் கடந்த காலத்திற்கு தேவன் அல்ல. Our God is not a God of the past. அல்லேலூயா.
அவர் புதிய நாளுக்கான தேவன், அவர் புதிய துவக்கத்துக்கான தேவன், அவர் புதிய ஆரம்பத்துக்கான தேவன், அவர் புதிய தேவன். அவர் Our God is a God of new beginning. He is a God who does new things. ஹalleluya. Hallelujah. ஆமா, அதனால தான் வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புத்தகம் 31ல 15வது வசனம், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. And that is why in Psalms 31 verse 15 says like this, my times are in your hands. ஹalleluya. Hallelujah. எல்லாம் சொல்லுங்க ஆமென். Amen. ஆமென். Amen. ஹalleluya. என் காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. My times are in his hands. ஆமா, மோடிஜி கையில இல்ல. It is not in the hands of any person. பயப்படுற எடப்பாடி கையில இல்ல. It is not in the hands of சீஃப் மினிஸ்டர் அப்படி சொல்லு. chief minister or prime minister. ஹalleluya. Hallelujah. ஏனையா பயப்படணும்? என் காலங்கள் என் கர்த்தரின் கரத்தில் இருக்கிறது. Why should we fear? Our lives are in the hands of God. ஹalleluya. Hallelujah. என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, எதை குறித்து எனக்கு கவலை இல்ல. எனக்கு தேவன் வாக்குத்தத்தம் தந்து விட்டார், இந்த ஆண்டு நன்மையின் ஆண்டு. I will not worry about what is going to happen in my life. God has promised that it is going to be a year of goodness for me. ஹalleluya. Hallelujah. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. இந்த ஆண்டு என்ன ஆண்டு? ஆமா சொல்லுங்க. What year is this? This is the year of goodness. ஹalleluya. Hallelujah. Praise the Lord. Amen. டைம் ஆகிறதுனால நான் வேகமா பாயிண்ட்க்குள்ள போயிடுவோம் இப்ப. Let's all quickly get into the point, and because we are running short of time. ஆமா, இப்ப உங்களுக்கு மனசு இன்னும் ஆரம்பிக்கலையா பாஸ்டர் நீங்க? அப்படிதானே? தெரியுது. நான் வேகமாய் முடித்து விடுவேன், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. Let's not be worried. We'll finish it very fast. ஆமா, முதல் காரியம், இந்த ஆண்டு தேவன் நமக்கு என்ன நன்மையை வைத்திருக்கிறார்? First thing, what is the goodness that the Lord has kept for us in this new year? ஹalleluya. அதற்கு முதல்ல இந்த தேவன் யாரு, அவர் என்ன செய்ய போறார்ன்றத ஒரு தெளிவான காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். So let's bring this into picture of who this God is and what is the goodness that is going to bring us in this new year. ஹalleluya. Hallelujah. வசனம் சொல்லுகிறது, சங்கீத புத்தகத்திலே 34வது சங்கீதம் 8வது வசனம். In the book of Psalm chapter 34 verse 8 says like this, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். taste and see that the Lord is good. ஹalleluya. Hallelujah. எனக்கு நன்மை செய்வான்னு சொன்னார்ல, அவர் யாரு? The Lord who said that he will do goodness in this year, who is this Lord? எங்க நல்லா கேக்குறேங்க, எனக்கு நன்மை செய்வான்னு சொன்னார், அவர் யாரு? Who is this Lord? அவர் நல்லவர்னு சொல்லுங்க. He is a good God. சொல்லுங்க, நல்லவர்னு He சொல்லுங்க. is a good God. அவர் நல்லவர். The Lord is a good God. ஹalleluya. அதனாலதான் சங்கீதம் 119ல 68ல வாசிக்கும் பொழுது, when we read Psalm chapter 119 and verse 68, அல சொல்றாரு, தேவரே நல்லவரும் Lord, you are good, நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். and what you do is good. ஹalleluya. Hallelujah. நல்ல தெய்வம் எனக்கு நன்மை செய்வார் இந்த வருஷத்துல. The Lord of goodness will do good things in my life this new year. படிக்கிற பிள்ளைங்க, நான் இங்க இருக்கிறதான வேலை செய்கிறவர்கள், குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் சொல்றாரு, நான் அவர் நல்லவர், அவர் நன்மை செய்வார். Children who are studying and people who are working and people who are at home, the Lord is going to do good things in this year. Hallelujah. Hallelujah. He is good and he will do good to us. Hallelujah. அவர் நல்ல தேவன், நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை செய்கிறவர். Hallelujah. Hallelujah. Amen. Amen. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, and in the book of James chapter 1 verse 17 says like this, நன்மையான எந்த ஈவும், every good and perfect gift, பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. is from above. Every good gift is from above, coming down from the Father of heavenly lights, who does not change like shifting shadows. Hallelujah. Hallelujah. நல்லா கவனிச்சு பாருங்க, எந்த ஒரு நன்மை எங்கிருந்து தான் வரணும்? Watch carefully. Every goodness has to come from where? ஆமா, தேவனிடத்திலிருந்து மட்டும் தான் எனக்கு நன்மை வர முடியும். The goodness has to come from the Lord. ஹalleluya. எனக்கு வேற எங்கிருந்தும் நன்மை வர போகிறது இல்ல. இந்த 2021ல தேவனிடத்திலிருந்து எனக்கு நன்மை வர போகிறது. The goodness is going to come from the Lord and it is not going to come from anywhere else. ஹalleluya. Hallelujah. நல்ல விசுவாசமா சொல்லுங்க, எனக்கு நன்மை அவரிடத்திலிருந்து வர போகிறது. With faith declare, shout loud and say that I am going to receive goodness this new year. ஹalleluya. Hallelujah. அதனால
எரேமியா புஸ்தகத்துல 31:14 வசனம் சொல்லுகிறது, That is why in Jeremiah chapter 31 verse 14 says like this, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் My சொல்லுகிறார். people will be satisfied with my goodness, declares the Lord. அல்லேலூயா. அப்ப இந்த வருஷத்துல என் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்றாரு? நான் அளிக்க போகிற நன்மைனால நீங்க என்ன ஆக போறீங்க? நல்லா சொல்லுங்க, நீங்களும் நான் எப்படி இருப்போம்? The Lord says in this new year, with the goodness which is going to give to us, we are going to be satisfied. நல்லா சொல்லுங்க, என்ன ஆகும்? உங்களுக்குலாம் திருப்தி ஆவாதுன்ற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க. Let's all say together, what will happen? We will get satisfied. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் திருப்தியா இருப்பேன். I will get satisfied. Hallelujah. Hallelujah. நன்மைனால திருப்தி ஆகுவேன். I will be satisfied with the goodness which God gives me. அவர் சொல்றார், என் பிள்ளைகளை நான் நன்மைனால திருப்தி ஆக்குவேன்றார். My people will be satisfied with my goodness. Hallelujah. Hallelujah. வசனத்தை வாசிக்கும் பொழுது அவ்வளவு ஒரு சந்தோஷம். When we read this verse, there's so much of joy in our hearts. Hallelujah. ஏன் சொன்னா அவர் சொல்றாரு, எவ்வளவு உரிமையா சொல்லல, என் பிள்ளைங்க நான் வச்சிருக்கிற நன்மைனால அவர்கள் திருப்தி ஆவார்கள். He says, my people, they will be satisfied with the goodness which I'm going to give them this year. Hallelujah. Hallelujah. பாருங்க, முதல் காரியமா வேகமா சொல்றேன். யாத்திராகம புஸ்தகத்துல 33ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, First thing, book of Exodus chapter 33 verse 19 says like this, என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன். I will cause all my goodness to pass in front of you. Hallelujah. Hallelujah. ஆங்கிலத்துல ரொம்ப அருமையா இருக்குது. என்ன செய்வாரா? எல்லா நன்மைகளையும் எனக்கு முன்பாக கடந்து செல்ல செய்வார்னு இருக்குது. In the English version it says like this, I will cause all my goodness to pass in front of you. ஆமா, ஆனா தமிழ்ல தயையை நான் உனக்கு முன்னாடி கடந்து செல்ல வைப்பேன்னு சொல்றார். But in the Tamil Bible it says, I will make the favor to move in front of you. ஃபேவருக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல? There are a lot of difference between favor and goodness. Hallelujah. அதனால நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த 2021ல என் வருஷம் முழுவதும், என் ஆண்டு முழுவதும், இந்த என் வாழ்க்கை முழுசும் கர்த்தர் சொல்றார், உனக்கு முன்னாடி நன்மை கடந்து போகும். In this new year, all through the entire year, the Lord is saying, I will make the goodness to move in front of you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வருஷம் எனக்கு முன்னாடி நன்மையா போகும்? எல்லா நன்மை என் கண்ணு பார்க்க எல்லா நன்மைகளையும் நான் காண போகிறேன். How many of you believe that I'm going to see the goodness of the Lord moving in front of me? Everything which I'm going to see is the goodness from the Lord. ஆமா, திருப்தி ஆவோமா? Will you be satisfied this year with all the goodness God is going to give you? திருப்தி ஆவோமா? Will you get satisfied? Hallelujah. Praise the Lord. அதனால தான் சங்கீதத்துல 27:13 வாசிக்கும் பொழுது, when we read Psalm 27 verse 13, நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று எழுதுகிறார். The psalmist wrote like this, that if I did not believe that I will see the goodness of the Lord in the land of the living, then I will be perished. Hallelujah. அப்ப எனக்கு என்ன வேணும்? So what should I have? நான் நன்மையை பாப்பேன்ற விசுவாசம் எனக்கு இல்லைன்னா நான் என்ன செய்வேன்? கெட்டு போய்டுவேன். If I don't have the belief that I will see the goodness of the Lord, then I will be perished. Hallelujah. அப்ப இந்த வருஷம் எனக்கு என்ன தேவை? So what should I have this year? சொல்லுங்க, என்ன தேவை இந்த வருஷம் எனக்கு? What is required in this year? சொல்லுங்க, நன்மையை காண்பேன்ற விசுவாசம். நல்ல I should have the belief that I will see the goodness of the Lord in this new year. நன்மையை காண்பேன் என்கிற விசுவாசம். The faith that I will see the goodness of the Lord in this new year. Hallelujah. Hallelujah. நல்ல விசுவாசமா இருங்க. நான் பாப்பேன், நான் நன்மையை பாப்பேன். Hallelujah. Be in strong faith saying that I will see the goodness of the Lord this new year. Hallelujah. இதுக்கு ஒத்ததா இன்னொரு வசனத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். 1 தீமோத்தேயு புஸ்தகத்துல I'll share with you a similar verse in 1 Timothy 6வது அதிகாரம் 17வது வசனம். chapter 6 and verse 17. அதுல சொல்றாரு, நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையோ நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், who richly provides us with everything for our enjoyment. Hallelujah. இந்த வருஷத்துல அவர் சொல்றாரு, அந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போது பாருங்களேன், நாம் அனுபவிப்பதற்கு, இந்த வருஷத்துல நீங்க அனுபவிக்கிறதற்கு, in this new year for you to enjoy all the goodness, சகல நன்மைகளையும், all the goodness நமக்கு சம்பூர்ணமா யார் கொடுப்பாரா? the God is going to give us in full measure. And who is going to give it? யார் தரப்போறா? Who is going to give it? யார் தரப்போறா? Who is going to give it? இல்ல பதில் இல்ல எனக்கு, சொல்லுங்க. I don't hear your answers. சொல்லுங்க. Hallelujah.
உயிருள்ள தேவன் சொல்லுங்க. உயிருள்ள தேவனை நான் நம்புறேன், எனக்கு நன்மையை அவர் தருவார். The living God, and I believe in the living God. He will give me the goodness in my life. யாரை நான் நம்பி இருக்கிறேன் இந்த வருஷம்? I'm believing on whom? ஆமா, செத்து போற மனுஷனை இல்ல, உயிருள்ள தேவனை நான் நம்புறேன். இந்த வருஷம் முழுசும் நான் அனுபவிக்க வேண்டிய சகல நன்மையும் அவர் எனக்கு தருவார். I'm not believing on a person who's dead. I'm believing on a person who's alive, the living God, and he will give me the goodness in this new year. Hallelujah. Hallelujah. உயிருள்ள தேவன் மேல நம்பிக்கை வைக்கிறீங்களா? Do you believe on the God who lives? நான் அனுபவிக்க வேண்டிய சகல நன்மையை அவர் தருவார் நம்புறீங்களா? Will he give me all those things, the goodness which I want to enjoy this year? ஆமா, நீங்க எதிர்பார்த்த நல்ல சுகம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சௌக்கியம் இருக்கும், கிருபை இருக்கும், மேன்மை இருக்கும், மகிமை இருக்கும், முன்னேற்றம் இருக்கும், சகலமும் அவர் வைத்திருக்கிறார். Whatever you expected in this new year, the enjoyment, the promotions, whatever good things you expected in this new year, God will give you all those. Hallelujah. Hallelujah. இந்த எல்லா நன்மையும் பெறுவதற்கு ஒரு சின்ன விஷயத்தை உள்ள அடக்கி வைத்திருக்கிறார். To receive all this goodness, God has kept one command. Hallelujah. அதாவது இந்த நன்மை எல்லாம் பெறுவதற்கான ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். The Lord has kept a place to receive all this goodness in our life. இந்த நன்மை எல்லாம் நான் எங்கே பெற்றுக்கொள்வது? Where should I go and receive all this goodness which God has kept in store for me? எங்க போய் பெற்றுக்கலாம்? Where should I go? Where should I go and get this? பொன்னு சூப்பர் மார்க்கெட். எங்க போய் வாங்கிக்கலாம்? Where should I go and get this goodness which God has kept in store for us? Big Bazaar, Reliance, where else? எங்க சொல்லுங்க. செப்புமா बोलो जी, इधर देखो. பார்க்குறீங்களா எல்லாரும்? வெரி குட். எங்க வாங்கிக்கலாம் அந்த நன்மையெல்லாம்? கேண்டீன்ல வாங்கிக்கலாமா பிரதர்? கேண்டீன் இல்லையா? எங்க வாங்கலாம் அந்த நன்மையெல்லாம்? Where to receive? Do we get it in any store or do we get it in any canteen? Where do we actually go and receive all this goodness which God has kept for us? ஜெமி ஃபுட்ஸ்ல வாங்கிக்கலாமா? உங்களுக்கு தெரியல, எனக்கு மட்டும் தான் தெரியும். அது அப்படிதான். Praise the Lord. Hallelujah. எங்க வாங்குறது? ஒரே ஒரு இடம் தான். அவர் சொல்றாரு வேதத்துல, சங்கீதங்களின் புத்தகம் 65வது சங்கீதம் 4வது வசனம். When we read the book of Psalm chapter 65 verse 4, God says the place where we can go and get this goodness in our life. உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் நாங்கள் திருப்தியாவோம். We are filled with the good things of your house, of your holy temple. Hallelujah. இந்த 2021ல ஆலயத்துல யாரெல்லாம் நாட்டப்பட்டிருக்கிறார்களோ, ஆலயத்தை மிஸ் பண்ணாம இந்த வருஷம் முழுசும் எல்லா ஜெபங்களிலும் எல்லா ஊழியங்களிலும் ஒவ்வொரு ஆராதனைகளிலும் பங்கு பெறுகிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆண்டில் என் நன்மை நீ அனுபவிப்பாய். In this new year, whoever has been planted in this church, who participates in every prayer without missing anything, God says that you will receive the goodness of the Lord in this new year. நீங்க ஒவ்வொரு ஆராதனைக்கு வரும்போது ஒவ்வொரு நன்மை கூடிக்கிட்டே இருக்கும். As you keep coming and attending every service in this temple of God, you will keep adding your goodness in your life. அதே போல ஒவ்வொரு ஜெபங்களுக்கு வர இன்னும் எக்ஸ்ட்ரா நன்மைகள் கூடிக்கொண்டே இருக்கும். As you keep participating in every prayer, then the goodness will also keep adding to your life. Hallelujah. Hallelujah. முதலாவது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். The first thing which I want to share with you is the spiritual blessing. Spiritual blessing. வாசிப்போம் சங்கீதங்களின் புத்தகம் 107வது சங்கீதம் 8வது வசனம். The book of Psalm chapter 107 verses 8 and 9. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நான் நிரப்புகிறேன் என்று சொல்லுகிறார். It says, for he satisfies the thirsty soul and fills the hungry with good things. Hallelujah. Hallelujah. இந்த வருஷத்துல ஊழியம் செய்ய விரும்புகிற பிள்ளைகள், ஜெபிக்க விரும்புகிற பிள்ளைகள், ஆத்தும பாரம் உள்ள பிள்ளைகள், சுவிசேஷம் சொல்ல விரும்புகிற பிள்ளைகள், யாருக்கெல்லாம் இந்த ஊழிய தாகம் இருக்கிறதோ அவர்களுக்கு தேவன் சொல்றாரு, அந்த பசி இருக்கிற ஆத்துமாவை நான் நன்மையினால் நிரப்ப போகிறேன். In this new year, the people who have a soul, a thirst for souls, a thirst for prayer, for all those people, God says that I'm going to give them a blessing, spiritual blessing. thirst என்றதை விட hunger for souls. Hallelujah.
அப்ப பசியோடு இருக்கிற உங்களுக்கு தேவன் இந்த ஆண்டு ஒரு மகிமையான நன்மையை வைத்திருக்கிறார். For people who are having this hunger inside you, God is going to satisfy you this year. Hallelujah. Hallelujah. ஆமா, நிறைய ஆத்துமா பாரத்தோடு கூட தரிசனங்களோடு கூட ஆண்டவர் உங்களை அந்த நன்மையினால் அவர் கர்த்தர் நிரப்ப போகிறார். People who are having hunger for souls, God is going to satisfy you. Hallelujah. Hallelujah. இரண்டாவது ஒரு காரியம், the earthly blessings. The second thing is the earthly blessing which God gives you. ஆமா, உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதம். உபாகம புத்தகம் 30வது அதிகாரம் 9வது வசனம். It is mentioned in book of Deuteronomy chapter 30 verse 9. அங்க சொல்லப்பட்டிருக்கு, உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கர்ப்பத்தின் கனியும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உன்னை பரிபூரணம் உண்டாக செய்வார். Then the Lord your God will make you most prosperous in all the work of your hands, and in the fruit of your womb, the young of your livestock, and the crops of your land. இந்த வருஷம் நமக்கு என்ன நன்மை தரார் கர்த்தர்? What is the goodness which God gives us in this new year? நல்லா சொல்லுங்க, என்ன நன்மை? What is this goodness? நீங்க கையிட்டு Whatever you're going to put your hands upon. சொல்லுங்களே, வாயை திறந்து சொல்ல மாட்டீங்களே. நீங்க செய்யற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். The Lord is going to bless the work which you're doing. உங்க பிசினஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். The Lord is going to bless the business which you're doing. செய்யற ஊழியங்களை ஆசீர்வதிப்பார். The ministry which you're doing, the Lord will bless you. ஹல்லேலூயா. நீங்கள் கையிட்டு செய்யற வேலை நீங்க அந்த ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. நீங்க சம்பாதிக்கிறத வேறொருவன் புசிக்க தேவன் விட மாட்டார். Whatever you're putting hands and working upon, the Lord will bless all your work. There will not be another person who will take it away from you. ஆமா, they will not enjoy your prosperity. உன்னுடைய ஆசீர்வாதங்கள் உன் செழிப்பை மத்தவங்க அனுபவிக்க மாட்டாங்க. Hallelujah. They will not enjoy your prosperity. Amen. Hallelujah. அடுத்தது அதுல சொல்லி இருக்கிறாரு, உன் கர்ப்பத்தின் கனியை நான் ஆசீர்வதிப்பேன். உங்களுக்கு குழந்தை பாக்கியம், அதே போல உங்க கர்ப்பத்துல உண்டான பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். And in the second he says, I'll bless the fruit of your womb. Your children will be blessed by the Lord. Hallelujah. Hallelujah. விசுவாசிக்கிறீங்களா? இந்த ஆண்டுல இந்த நன்மையை கர்த்தர் நம்ம குடும்பத்துல செய்ய போகிறார். Do you believe that this goodness the Lord will bring it in this new year? Hallelujah. பரிபூரணம் உண்டாக செய்ய போகிறார். The Lord will fulfill us. Hallelujah. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப வசனத்தை எடுங்க. நான் என் கூட சேர்ந்து இந்த வசனத்தை வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 128வது சங்கீதம் 1லிருந்து 6 வசனங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். If you believe that the Lord will fill us with his goodnesses, then let's all join together and read book of Psalm chapter 128 verses 1 to 6. ஆமா, அங்க சொல்லி இருக்குது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். Blessed are all who fear the Lord, who walk in his ways. ஆமா, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். You will eat the fruit of your labor, blessings and prosperity will be yours. ஆமா, இப்ப கணவன்மார்களா சொல்லுங்க, என் மனைவி என் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். All husbands join together and read this verse. My wife will be a fruitful vine within my house. My sons will be. அது இன்னும் வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமா, அடுத்தது இப்ப பெற்றோர்கள் எல்லாம் சேர்ந்து உங்க பிள்ளைகளுக்காக இந்த வசனத்தை வாசிங்களே. Hallelujah. Join together and read this verse for your children. ஆமா, உன் பிள்ளைகள் உன் பந்தையை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். Your children will be like olive shoots around your table. ஆமா, விசுவாசிக்கிறீங்களா? Do you believe on this verse? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷம் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் இந்த நன்மையை செய்கிறார். This year the Lord is going to do this, bring this goodness in our lives. Hallelujah. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். It is said like this, thus is the man blessed who fears the Lord. ஆமா, கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். May the Lord bless you from Zion. Hallelujah. நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். All the days of our life will be blessed by the Lord. Hallelujah. எருசலேமின் வாழ்வுன்னு சொன்னா சமாதானத்தின் வாழ்வு. When you say the prosperity of Jerusalem, it is a life of peace. Hallelujah. கர்த்தர் சொல்றார், இந்த வருஷம் முழுசு எனக்கு என்ன இருக்க போகுது? The Lord says, all throughout this year, what will I see? ஆமா, சமாதானத்தை பாப்பேன் சொல்லுங்க. I'm going to see peace prevailing in my life. ஆமா, உங்க இலையில கூட பீஸ் இருக்கும். Hallelujah. Praise the Lord. பரவாயில்ல, தெளிவா தான் இருக்கிறீங்க. ஆமா, அப்ப எனக்கு சமாதானத்தை தேவன் வைத்திருக்கிறார். The Lord has kept peace for me in this new year. Hallelujah.
என்ன வர மாட்டேங்குது? Hallelujah. போங்க பாஸ்டர், நீங்க எதையோ ஞாபகப்படுத்திட்டீங்க எங்களுக்கு அப்படின்றீங்களா? ஹalleluya. In a few more minutes I will finish my sermon. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் இந்த பிரசங்கத்தை முடித்து விடுவேன். ஆமா, முடிங்க பாஸ்டர். ஹalleluya. ஆமென். அங்க சொல்லப்பட்டிருக்கு, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். And may you live to see your children's children. ஆமா, இங்க இருக்கிற எல்லா பெற்றோர்கள்லாம் நல்லா விசுவாசமா சொல்லுங்க, நான் இருப்பனோ நான் இருக்க மாட்டேனோ, நான் செத்து போய்டுவனோ, எனக்கு ஒரு மாதிரி இழுக்குது பாஸ்டர். என்ன எங்க இழுக்குது? All parents over here with faith, much faith, say that I will live to see my children's children. ஆமா, இந்த குளிர் எனக்கு இப்படி எப்படி இழுத்தாலும் சரி, நீ உயிரோட தான் இருப்ப. உன் பிள்ளைகளின் பிள்ளையை பார்க்குற வரைக்கும் உன்னை கர்த்தர் எடுக்க மாட்டாரு. ஹalleluya. However you are feeling, the Lord will not put you away. He will make you see your children's children. ஆமா, பேர பிள்ளைகள் எல்லாம் பார்த்து கொஞ்சி தூக்கி மேல விட்டு அது பேண்டு எல்லாம் நீ செய்யணும்ல. ஹalleluya. அது உன்னை 4 குத்து எல்லாம் செய்யணும். இப்போ வந்து அதெல்லாம் அனுபவிக்க தேவன் உங்களுக்கு என்ன செய்றாரா? நல்ல ஜீவனையும் நல்ல சுகத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தராரு. இதை விசுவாசிக்கணும். You will stay for a long time and play with your grandchildren. Hallelujah. And God will give you that strength. Hallelujah. Throughout this year. Amen. Okay? ठीक है जी? I hope you agree. Hallelujah. 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 Praise the Lord. நமக்கு வயசு இப்படி ஆயிப்போச்சு, இன்னும் எத்தனை காலம் என் பேரன் பேத்திலாம் வர, அதுக்கெல்லாம் கவலைப்படாது. கர்த்தர் உங்க கையில அந்த பேரன் பேத்தியை பார்க்க வைப்பார். Amen. சொல்லுங்க. You're worried, I become so old, how is it possible? But God says that He will give you the strength and you will see those days where the children days. Hallelujah. Hallelujah. பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஆமென். சொல்லுங்க. How great joy it is to see the days of your children's children. Hallelujah. Hallelujah. அத முடிக்கும்போது சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். And when he is completing this passage, he says that you will also see the peace which is upon Israel. Hallelujah. Hallelujah. ஆமா, உங்க பிள்ளைகள் எல்லாரும் சமாதானத்தோட இருக்கிறதை நீங்க பாப்பீங்க. And you will see that all your children are together in peace. ஆமா, பீஸா இல்ல, உங்க பிள்ளைகள் எல்லாம் சமாதானத்தோட இருப்பாங்க. Hallelujah. It says that all your children will be together in peace. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Amen. கர்த்தர் நல்லவர். சங்கீதங்களின் புத்தகம் 23:6 வாசிக்கும் பொழுது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். Surely goodness and love will follow me all the days of my life. Hallelujah. Psalm 23:6. Amen. Hallelujah. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe in this word? ஆமா, நன்மையும் கிருபை நம்மள தொடருமா? Will the goodness and the love follow me? ஆமா, நம்ம மனைவி சொல்லக்கூடாது, உங்க மனைவி, your wife, உங்க பிள்ளைகள், your children, ஆமா, எல்லாரும் தேவன் நன்மையினால நிரப்புவார் இந்த ஆண்டு. The Lord will fill everyone with His goodness. Amen. Hallelujah. அடுத்தபடியா சில வார்த்தைகளை சொல்லி நான் வேகமாய் முடிக்க விரும்புகிறேன். யாருக்கு இந்த நன்மை எல்லாம் கர்த்தர் தருவார் இந்த வருஷம்? The next thing which you're going to think about is, to whom does God give these blessings? Hallelujah. Hallelujah. வேகமாய் சொல்லுகிறேன், குறித்துக் கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 25வது சங்கீதம் 12-13 வசனங்கள். Make note of all these verses. First thing is book of Psalm chapter 25 verse 12 and 13. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையினால் தங்கும். அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். Who then is the man that fears the Lord? He will instruct him in the way chosen for him. He will spend his day in prosperity and his descendants will inherit the land. Hallelujah. Hallelujah. முதல் காரியம் தேவன் சொல்லுகிறது என்னன்னா, எனக்கு நீ பயந்தேன்னு சொன்னா உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். The first point which God says is that if you fear me, then I will bless you. Hallelujah. Hallelujah. சொல்றாரு, என்னுடைய நன்மையினால நிரப்புவேன். என்ன நன்மையா? என் வழியை உனக்கு காட்டுவேன். அடுத்தது சொல்றாரு, உன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். The goodness which God is going to give is that first one, He will instruct the way in which we have to walk, and the second one is your descendants will fill this earth. Hallelujah. Hallelujah. விசுவாசிக்கிறீங்களா? Hallelujah. Do you believe நல்ல this விசுவாசமா verse? சொல்லுங்க, ஜீவனுள்ள தேவன் மேல நம்பிக்கையா இருங்க, நான் நன்மையை காண்பேன். Have faith in the living God and proclaim that I will see goodness in this new year. அதனால தான் சங்கீதம் 128ல வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் அங்க சொல்லப்பட்டது. And that is why in Psalms 128 it is said like this, that people who are
who is fearing the Lord will be blessed like this. அதுல ஒரு ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்களேன். I would like to teach a secret to you. சங்கீதம் 31:19 வாசிக்கும் பொழுது, When we read the book of Psalm chapter 31 verse 19, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. how great is your goodness which you have stored up for those who fear you. அல்லேலூயா. இப்ப இந்த வசனத்தை இப்ப தெளிவா சொல்ற பாருங்களேன். இப்ப என் கண்ணுக்கு முன்னாடி தேவன் இங்கே இருக்கிறார், இங்கே மனிதன் இருக்கிறாப்ல. யார் தெரிறா கண்ணுக்கு? Let's try to let me try to explain this verse in detail. There are two people who are in front of us. ஆமா. One side you have the man, one side you have a God. ஆமா, இந்த பக்கம் தேவன் இருக்கிறார், இந்த பக்கம் மனுஷன் இருக்கிறாப்ல. யார் கண்ணுக்கு தெரியுறா? The left hand side God is there, in the right hand side man is there. Who is visible to our eyes? யார் உங்க கண்ணுக்கு தெரியுது? Whom does your eyes see? மனுஷன் தெரியுறாங்கல்ல? You see the people in front of you. இப்ப அதுதான் அவர் சொல்றாரு, இந்த மனுஷனுக்கு முன்னாடி என்ன நீ நம்புவேன்னு சொன்னா நான் உனக்கு வச்சிருக்கிற நன்மை ரொம்ப பெருசு. This is what the God says here in front of this person, the man over here. If you try to believe in God, then the goodness which I kept for you is great. Hallelujah. Hallelujah. திரும்ப சொல்றேன், மனுஷனை நம்புனீங்கன்னா அவர் வச்சிருக்கிற பெரிய நன்மை இழந்துருவீங்க. ஆனா இவரை நம்புனீங்கன்னா அவர் வச்சிருக்கிற பெரிய காரியங்களை உங்க கண்கள் காணும். When you keep your hope upon the person who you see, then you will you leave all the goodness which God has kept for you. But when you keep your hope and belief on God who is not seen, then you will receive all the goodness. Hallelujah. Hallelujah. அவர் வைத்திருக்கிற நன்மை மிகவும் பெரியது. And the goodness which God has kept for us is very very great. யாத்திராகம புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை வாசித்தா, In the book of Exodus chapter 1 verses 20 and 21, அங்க பாத்தீங்க சொன்னா பார்வோன் ஒரு கட்டளை போடுகிறார். in this place Pharaoh gives a commandment to the whole city. ஆமா, என்ன சொல்றாருன்னு சொன்னா எல்லா பிள்ளைகளையும் நீ கொன்று போட வேண்டும் என்று மருத்துவச்சிகளுக்கு ஆர்டர் போகுது. He is saying to the midwives that they should kill all the newborn. Hallelujah. Hallelujah. பிறந்த எல்லா குழந்தையும் யார் என்ன செஞ்சிடணுமா? நர்ஸுக்கு என்ன வேலை கொடுத்தாரு? எல்லா குழந்தையும் கொன்றணும்னு சொல்லிட்டாரு. The nurses should kill all the new children who is born in that place. ஆனா இந்த மருத்துவச்சிகள் என்ன செய்தாங்களாம்? அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு பயந்ததினால். அங்க சொல்லி இருக்குது அந்த யாத்திராகமம் 1:20-21 மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். அதுக்கு முந்தின வசனம் என்ன தெரியுமா இருக்குது? மருத்துவச்சிகளுக்கு தேவன் நன்மை செய்தார். In Exodus chapter 1 verse 21 it says that and because the midwives fear the Lord he gave them families of their own. அல்லேலூயா. அப்ப நான் உங்களுக்கு சொல்லி தரேன், நீங்க கர்த்தருக்கு பயப்படுவீங்க அப்படின்னு சொன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனத்துல அவருடைய குடும்பங்கள் தலைக்கும். It says like this, if you fear the God then all your families will be blessed. அல்லேலூயா. God will be kind to you. ஆமா, இந்த வருஷம் அப்ப நீங்க என்ன செய்ய கூடாது? எந்த இல்லீகலான காரியத்துக்குள்ள தலை போடக்கூடாது. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்களும் நானும் செய்யும் பொழுது நம்முடைய குடும்பம் தலைக்காது. In this new year, so what we should do, we should refrain us from all the illegal activities. We should not get involved with things which God is not interested in. Hallelujah. தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்துல தலை போடாதீங்க. நீங்க போடலன்னா கர்த்தர் சொல்ல உன் குடும்பத்தை நான் தலைக்க பண்ணுவேன். If you keep yourself away from the things in which God is not interested, then God will bless your family. Hallelujah. Hallelujah. Praise the Lord. முதல்ல கர்த்தருக்கு பயப்படணும். இரண்டாவது ஒரு காரியத்தை நான் வேகமாய் சொல்லுகிறேன். First point is that we should fear the Lord, and the second point is சங்கீதம் 34:10. Psalms 34 verse 10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும். The lion may grow weak and hungry, but those who seek the Lord lack no good thing. Hallelujah. அப்ப இரண்டாவது இந்த வருஷத்துல உங்க ஜெபம் குறைய வேண்டாம். அவரை தேடுகிற உங்களுக்கு தேவன் நன்மையை வைத்திருக்கிறார். The second thing in this new year, let your prayers do not decrease. Hallelujah. Hallelujah. ஆட்டுக்கே சிங்கம் யாரு? ராஜா வந்து சிங்கமா. அந்த சிங்கத்தினுடைய குட்டி கூட பட்டினியா இருக்குமா? ஆனா தேவனை தேடுகிற நீங்களும் நானும் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோமா? பட்டினியா இருக்க மாட்டோம், குறைவா இருக்க மாட்டோம், ஒரு நன்மையும் குறைவுபடாது. The king of the jungle is the lion, and even if the children of the lion goes hungry, the Lord says, my people will not go in hungry. Hallelujah. நம்புறீங்களா?
Do you believe this verse? நம்புறீங்களா? Do you believe this verse? நீங்க அவரை தேடுங்க, இந்த வருஷத்துல உங்களுக்கு கர்த்தர் நன்மையை If வைத்திருக்கிறார். you seek the Lord in prayer, then the Lord has kept a goodness for you in this new year. அதனால தான் எஸ்றா புத்தகம் 8:22 வாசிக்கும் பொழுது When we read in the book of Ezra chapter 8 verse 22, எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. the gracious hand of our God is on everyone who looks to him. அல்லேலூயா. உங்க மேல அவருடைய கரம் எப்படி இருக்குதா? நன்மையா இருக்கும். இந்த வருஷம் முழுசும் அவரை தேடுறவங்க மேல எல்லாரும் அவருடைய கரம் இருக்குமா? நன்மையின் கரம் உங்க மேல And அமர்ந்திருக்கும். for those people who seek God this new year, God's hand will be upon you, and that will be a hand of which does goodness in your life. அல்லேலூயா. Hallelujah. ஓசியா புத்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது. In the book of Hosea chapter 10 verse 12 it says, it is time to seek the Lord until he comes and showers righteousness on you. ஆமா, அப்போ அவர் எனக்கு நீதியை செய்ய போறார் இந்த வருஷம். நீங்க அவரை தேடுங்க. Therefore in this new year God is going to do goodness in your life. அல்லேலூயா. உங்களுக்கு எந்தெந்த விஷயத்துல எல்லாம் எனக்கு நீதி நடக்கணும், இந்த கேஸ் விஷயத்துல, இந்த காரியத்துல, குறிப்பான சில விஷயம் இருக்கும், எனக்கு இதுல கர்த்தர் வாதாடணும், கர்த்தர் எனக்கு நீதி செய்யணும் நீங்க விரும்புறீங்களா, அதுல நீங்க நீதியை காணும் மட்டும் அவர் இந்த வருஷம் தேடுங்க, உங்களுக்கு ஒரு நன்மை இந்த வருஷத்துல உண்டாக போகிறது. God is going to bring righteousness in your life when you seek God earnestly, then he will advocate for you and he will bring the righteousness in your life. Hallelujah. Hallelujah. முதல்ல கர்த்தருக்கு பயப்படும்போது எனக்கு நன்மை வரும். இரண்டாவது, first thing, when I fear the Lord, then the goodness of the Lord will come in my life. Second point is, கர்த்தரை தேடும் பொழுது எனக்கு என்ன வரும்? when we seek the Lord, எனக்கு நன்மை வரும். the righteousness, the goodness called righteousness will come in my life. ஆமா, மூன்றாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு வேகமாய் சொல்லுகிறேன். Let's hear the third point. உத்தமமாய் நடக்கிறவர்கள் நீதியாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை உண்டாகும். The people who walk uprightly, for them the goodness of the Lord will come. அங்க சங்கீத புத்தகம் 84:12 வாசிக்கும் பொழுது, when we read Psalms chapter 84 verse 12, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். it says, for those who walk uprightly, Lord will not withhold any goodness. ஆமா, அவர் சொல்றாரு, நீங்க வந்து என்கிட்ட உத்தமமா நடப்பேன்னு சொன்னா உனக்கு ஒரு நன்மை கூட நான் குறைவா வைக்க மாட்டேன், எல்லா நன்மையும் நான் உனக்கு தருவேன். God says, if you walk uprightly in front of me, then I will not withhold any goodness from you. I will give all the goodness which I have for you. Hallelujah. Hallelujah. நீதிமொழிகள் புத்தகத்துல 13வது அதிகாரம் 21வது வசனம். In the book of Proverbs chapter 13 verse 21 it says, அங்க சொல்லப்பட்டிருக்கு, நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். prosperity is the reward of the righteous. Hallelujah. அதனால நிச்சயமான ஒரு செழிப்பை, ஒரு நன்மையை தேவன் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். Therefore for certain God has kept a prosperity and goodness in this new year. Hallelujah. Hallelujah. பாருங்க, என்னாகமம் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். என்னாகமம் 14வது அதிகாரத்துல, in the book of Numbers chapter 14 அதுல 24வது வசனம். in 24 verse 24, என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவி உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். but because my servant Caleb has a different spirit and follows me wholeheartedly, I will bring him into the land he went to, and his descendants will inherit it. Hallelujah. Hallelujah. உத்தமமா நடப்பீங்கன்னா உங்க சந்ததியை தேவன் நிலைக்க பண்ணுவார், ஸ்திரமாக்குவார், ஆசீர்வதிப்பார், மகிமைப்படுத்துவார். If you walk uprightly and wholeheartedly in front of the Lord, then the Lord will make your family stand firm. Hallelujah. And he will bless you. ஆமாங்க, எத்தனையோ பேர் வந்தாங்க. 12 கோத்திரத்துல இந்த காலேப் ஒருவருக்கு தான் இந்த ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். There are 12 generations, 12 generation which came in front of the Lord, but Lord started to bless only this generation. Hallelujah. ஆமென் சொல்லுங்களேன். Hallelujah. அப்ப இந்த வருஷம் நீங்களும் நான் உத்தமமா நடக்கும்போது தேவன் நம்முடைய சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். நம்ம இருக்கிற இடத்தை சுதந்தரிக்க கர்த்தர் உதவி செய்வார். In this new year, if we walk uprightly in front of the Lord, then the Lord will help us to inherit the land which is kept in front of us. ஆமா, கடைசியா ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நான்காவது ஒரு காரியம், எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 42:6. Fourth point, which is in Jeremiah 42 verse 6. எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிகிறதினால் எங்களுக்கு நன்மை உண்டாகும். For we will obey the Lord our God,
that is good for us. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இந்த வார்த்தைக்கு யாரெல்லாம் இந்த வருஷம் கீழ்ப்படிவீங்களோ உங்களுக்கு தேவன் நன்மை வைத்திருக்கிறார். For those people who obey God's word in this new year, God has kept goodness for you. தேவன் இந்த வருஷத்துல உங்ககிட்ட இருந்து வேற எதையுமே கேட்கல, இந்த ஒரே ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட கேட்கிறார். God does not expect anything in return, just one thing, you have to obey his word. வாசிக்கலாமா? ஒரு வசனத்தை வாசி நாம ஜெபிக்க போகிறோம். உபாகமம் 10வது அதிகாரம் 13வது வசனம். We are going to read one verse and pray. Deuteronomy chapter 10 verse 13. நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு நன்மை உண்டாகணும்னா எதை செய்யணுமா? அவருடைய வார்த்தையை நீங்க கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் வேற ஏதாவது கேட்டாரா? And now, O Israel, what does the Lord your God ask of you? But to fear the Lord our God, to walk in all his ways, to love him, to serve your God with all your heart and with all your soul, and to observe the Lord's commands and decrees that I am giving you today for your own good. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நம்மட்ட வேற எதுவுமே கேட்கல இந்த வருஷம். ஒண்ணே ஒன்னு கேட்கிறாரு, இந்த வசனத்தின்படி வாழ நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். The Lord does not ask anything from us. He's just asking us one thing. Try to obey my words. Just walk in the word, walk in the way which my word tells you. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. முதல் காரியம் கர்த்தருக்கு First thing, பயப்படணும். we should fear the Lord. இரண்டாவது கர்த்தருடைய Second thing, வேதத்துல seek the Lord. கர்த்தரை தேடணும். Seek the Lord. மூணாவது Third is, கர்த்தருடைய walk uprightly. ஆமா உத்தமமா நீதியா வாழணும். நாலாவது Fourth is, obey the Lord. வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். Obey the Lord. இருந்தா போதும் இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு செய்யவேன்னு சொன்ன நன்மை அத்தனை உங்க வீடு வரும். When we have and follow all these four in our life, then whatever God has kept for us, all that goodness we will receive in this new year. Hallelujah. 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 கண்களை மூடி நாம எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி நாம Let's ஜெபிக்க all close our போகிறோம். eyes and pray. Jesus. Hallelujah.